இப்போ வெஜ் ஷமி கபாப் பண்றதுக்காக ஒரு மிக்சில வந்து வேக வச்ச பிளாக் சென்னா, அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா, கொத்தமல்லியோட தண்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 3ல இருந்து 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்துட்டு நீங்க காரத்துக்கு எக்ஸ்ட்ராவா வேணும்னா நீங்க காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டு நிறைய தண்ணிலாம் விடாம கொஞ்சம் நீங்க வந்துட்டு கட்லெட் மாதிரி இது பிடிக்க வரணும். அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுக்காக நீங்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வேணா நீங்க அரைச்சிக்கலாம். பட் நிறைய தண்ணி ஊத்திட வேண்டாம். இது பாருங்க.